Hi friends, welcome back to my channel Samayal Bhavan. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு சண்டே அண்ட் மண்டே ரெண்டு நாளும் சேர்த்து ஒரு 2 days vlog தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு கூட நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்கேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல டைனிங் டேபிள் வந்து வாங்கி போடணும் டைனிங் ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். பட் அந்த டைனிங் டேபிள் போடுற ஸ்பேஸ் வந்து கொஞ்ச நாளாகவே பையனோட ப்ளே ஏரியாவாக இருந்தது. சரி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டானே, கொஞ்சம் வந்து நம்ம டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு சண்டே அன்றைக்கி காலையில் கொஞ்சம் டைனிங் டேபிள் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெலாம் போயிருந்தப்போ தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த இன்விசிபிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்துருந்தேன். அது வந்து ஒரு சோப் பாக்ஸோடய வந்திருந்தது. வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா செட் ஆச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன வால் ஹேங்கிங்ஸ்லாம் மாட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாலில் வந்து இருக்கதே வந்து தெரியாது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இங்கே தான் பையன் எல்லா டாய்ஸையுமே போட்டு விளையாண்டுட்ருப்பான். வீட்டில் வந்து ஒரு கிட்டாக இருக்கும் போது அவனுக்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எப்போல்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ வந்து மித்த குழந்தைங்களோட விளையாடுவான். அதை தவிர மற்ற நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவங்க அப்பாவும் விளையாடுவோம். இல்லைன்னா அவன் வந்து டிவி பாப்பா இல்லை அந்த டாய்ஸ் கூட தான் விளையாண்டுட்ருப்பான். இந்த டாய்ஸ் தான் வந்து அவனோட உலகமே. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 வருஷமாகவே டைனிங் டேபிள் வாங்காமே இருந்தோம். சரி இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவனுக்கும் ஸ்கூல் வந்து 2 o'clock வரைக்கும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்தளவுக்கு விளையாடுறது இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து வெளியே போய் விளையாடணுன்னு தான் ஆசைப்பட்றான். அதனால சரி டைனிங் டேபிளும் வாங்கிடலாம், நமக்கும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ நிறைய டைனிங் டேபிள் வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த டைனிங் டேபிள் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக சேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு, பேக்குக்கு சப்போர்ட்டாக. சேரோட லெக்கும் டேபிளோட லெக்கும் வந்து பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்குது இல்லையா, அது ஆக்சுவலாக உட்டு கிடையாது, மெட்டல் தான். அண்ட் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான மார்பிளுக்கு தான் இந்த டைனிங் டேபிளுக்கு வந்து காசே சொல்லலாம். 2 பேர் சேர்ந்தால் தான் மார்பிளே வந்து தூக்க முடியும். இந்த சேம் செட் டைனிங் டேபிள் வந்து இன்னும் பிளாக் அண்ட் பியூர் ஒயிட் கலர்லேயுமே இருந்தது. பட் நான் வந்துட்டு இந்த கிரே கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மார்பிள் நம்ம வாங்கும் போது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,000. இது எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு இருந்த டைமில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ராயிங் காம்படிஷன் மாதிரி கிட்ஸ்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. சரி பையனையும் போய் ட்ரா பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தப்போ இந்த ஃபாரஸ்ட் வந்து வரைஞ்சிருந்தேன். அதில் சன்னு அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு அங்கே வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, சும்மா 1-2 ஃபோட்டோஸ் தான் எடுத்திருந்தேன். அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவினிங் ஒரு 6 மணி போல் அம்மா அனுப்பிச்சிருந்தா பார்சல் வந்து வந்திருந்தது. அண்ட் இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லை, அம்மா வந்து லெகின்ஸ் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க, கூடயே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கருப்பட்டியும் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, மெட்டீரியல் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் யூஸ்வலாக வாங்குகிற பிராண்டு தான். 2 yearsக்கு ஒன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவேன். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா U அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. எல்லா லெகின்ஸுமே வந்துட்டு 250 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்து மண்டே எல்லாருமே ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் போகணுங்கிறனால சும்மா பேசிக் ஒர்க்கை மட்டும் முடிச்சு வச்சுட்டு சண்டே நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளாக தோசை தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை. மண்டே லஞ்ச் பாக்ஸ் மெனு வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஹஸ்பண்டும் பையனும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. பையன் வந்து எல்லா விளையாட்டு ஜாமானையும் கொட்டி போட்டு அவனை சுற்றி பரப்பி வச்சு தான் விளையாடுவான். அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய வெங்காய பேஸ்கெட் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அவனுக்கு செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து அவனோட க்ரையான்ஸு, பில்டிங் செட் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கனால பார்த்து பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டுமே வந்து காஞ்சிருச்சுனால எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் மெயினாக இந்த பேஸ்கெட் வந்து இங்கே வச்சதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் கலருக்கே வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆயிரும்.
இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பையனோட மீதி டாய்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் பெட்ரூமில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அவன் எப்போயுமே வந்து ரூம்குள்ளே உட்காந்து விளையாட மாட்டான். நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் உட்காந்து விளையாடுவான். அண்ட் மெயினாக நானுமே வந்து மோஸ்ட்லி கிச்சன்லேயும் ஹால்லேயும் தான் இருப்பேங்கிறனால அவன் விளாண்டுட்டு இருக்கப்போ நான் அவனை பார்த்துட்டே தான் வந்து இருப்பேன். அண்ட் என்னோடய டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் பார்த்தா தெரியும் என்னோடய கிளிப்பு, ரப்பர் பேண்டு அது எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். அண்ட் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளீனிங்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம கண்ணில் படுற எல்லாமே வந்து டஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரி இதை க்ளீன் பண்ணிடலாம் அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் தோணிகிட்டே இருந்தது. 2 மாதத்துக்கு ஒருக்கா ஃபேனை வந்து அந்த விங்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி விட்டுருவேன். இப்போ ஒரு 3 மாதமாகவே வந்து ஃபேனை சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை. மேலேருந்து கருப்பு கலரில் டஸ்ட்டெல்லாம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த மாதிரி டஸ்ட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக வந்து பையனுக்கு அலர்ஜி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி ஏறி தொடச்சிட்டு இருந்தேன். ஃபேனில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேனை போட்ட உடனே அது ஓடும் பாருங்கள், ஒரு ஸ்பீடு எடுத்து அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். நம்ம ஃபேனாக இது அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருந்தது. அப்போ தான் வந்து நான் நினைப்பேன் இனிமேல் மாதம் கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா நம்ம எப்படி தான் வந்து மறப்போனே தெரியாது. அது கரெக்டாக மேலேருந்து ஒரு தூசி விழுந்ததுக்கப்புறம் தான் ஐயோ ஃபேன் க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தோணும். ரெண்டு சோஃபாவுமே வந்து நல்லா நகட்டிட்டு பின்னாடி இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே தட்டி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு உண்மையிலே சுத்தமாச்சா என்னன்னு தெரியாது. நமக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா 1:45 போய் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணுங்கிறனால தலையில் ஃபுல்லாக ஃபேன்லேருந்து விழுந்த தூசியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் இந்த குர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. துணி வந்து சுத்தமாக சுருங்கவே இல்லைங்க. பட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் லைட்டாக ஃபேடான மாதிரி இருந்தது. அண்ட் இன்னுமே ஒரு 4-5 வாஷ்க்கு அப்புறம் துணி வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன். பையன் எப்பயுமே கிளாஸை விட்டு வெளியே வந்தோடனே என்கிட்ட பார்த்து கேட்குற மொதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா, எனக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி தான் அன்றைக்கும் கேட்டிருந்தான். இன்னும் 4 நாள் ஸ்கூல் இருக்குடா, கண்டிப்பாக டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கர அழுக. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதே இதை கேட்டு அழுதுகிட்டே இருந்தான். சரி கொஞ்சம் நேரம் டிவி போட்டுக்கிட்டு டைவர்ட் பண்ணி விடுவோமேன்னு சொல்லி பண்ணப்போ பார்த்துட்டே வந்து தூங்கிட்டான். சரி இந்த கேப்பை யூஸ் பண்ணி கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் அடியிலலாம் நிறையா கொட்டி கிடந்தது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்துட்டு 1 நாள் 2 நாள் ஆன கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லைசால் கிச்சன் க்ளீனர் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்க்ரப்போ இல்லை ஏதாவது ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். எவ்வளோ பெரிய ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு பால் வந்து கொட்டியிருந்துச்சு. இன்றைக்கி காலையில் குக் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணதில் எல்லாமே மறுபடியும் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப கரை இருந்துச்சுன்னா தான் கிச்சன் க்ளீனர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மிச்ச டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு சும்மா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஃபைனலாக நம்ம கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் தான் லன்ச் வந்து சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ 2 சப்பாத்தி மட்டும் ஹாட் பாக்ஸில் எனக்கு போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரமே நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5:30 போல் ரொம்ப பசியாக இருந்தது. அண்ட் டீயுமே வந்து போடலை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி டீம் டின்னர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வரதுக்கு எப்படியும் ஒரு 9-10 ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு இன்றைக்கி டீ போடாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த ஏபிசி ஜூஸ் வந்து நான் டயட் டைமில் வந்து நிறையா குடிச்சிருந்தேன். இதுக்கு வந்துட்டு ஒரு பாதி பீட்ரூட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் ஆப்பிள், அப்புறம் ஒரு ஃபுல் கேரட் வந்து எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்கிறனால நம்ம வந்து இதுக்கு தனியாக எதுவும் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை.
ஆப்பிளை வந்து அப்படியே சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை இதை வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட்டையும் கேரட்டையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஆப்பிள் மட்டும் தனியாக அரைச்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். பீட்ரூட் வந்து வாரத்தில் 2 தடவை நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் கூட வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா மைசூர் மசாலா தோசை இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நல்லா துருவி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். அது வந்து நான் இன்னொரு vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். பையனுக்கு பால் ஆற்றி கொடுத்துருந்தேன். நான் வந்து ஏபிசி ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா பூஜை வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் வந்து எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான். எப்பயும் போல் சட்னி அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு முட்டை யூஸ் பண்ணி கார்லிக் எக் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5 மிளகு, அப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பையனும் சாப்பிடுவாங்கிறனால காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகும் ஆட் பண்ணுறனால குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும் போது கொஞ்சம் காரம் குறைச்சே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாப்பர் வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அமேசானில் வந்துட்டு சேல் போட்டப்போ வாங்கினது தான். 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு அகலமான பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பூண்டு வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட வந்துட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து சுருள ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து 3 முட்டையை வந்து இன்றைக்கி சும்மா உடச்சி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை எது பாயில் பண்ணி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நல்லா உடச்சி ஆட் பண்ணும் போது நம்ம அப்படியே எடுத்து தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதிலே வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தோசைக்குமே வந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் வந்துட்டு மினி ஊத்தாப்பம் மாதிரி பண்ணி அதுக்கு தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தடை இருந்தால் தூவி விட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அன்றைக்கி வந்து அது என்கிட்ட இல்லைங்கிறனால நான் வந்து ஆட் பண்ணல. இந்த தோசை தவா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.